எல்லாரும் இப்படிதான் ஷேவிங் பண்றாங்களா? நம்மளும் இப்படிதான் பண்ணணும். அப்படியே ஆம்பளை ஆயிட்டோம். இனிமே ஷேவிங்லாம் அப்பா அம்மாடியே நம்மளும் பண்ணணும் தெரியுமா? பியாசின உடனே அப்படியே வாய்க்குள்ள போயிட்டு சே ஆடுன்னு போய் ஓடறதுக்கு முன்னாடி நம்ம ஷேவிங் பண்ணி அப்படியே நீட்டா வெளியே போயிடணும். பார்த்தா தொலைச்சு விடுவோம் நம்மள. சே கண்ணாடியில பார்க்கும்போது ஷேவ் பண்ண உடனே எம்பூட்டு அழகா இருக்கும். அப்படியே வள வளன்னு கண்ணம்லாம் சூப்பரா இருக்கே. சரி சரி ஒரு கடி வச்சுட்டு போயிடுவோம். அப்பா பார்த்துச்சு அம்புடுதான். என்ன அனிதா, என்ன பேசுறீங்க? பணத்துக்காகவா நாங்க இந்த வேலையை பார்க்குறோம்? புரிஞ்சுக்கோங்க. என்னால சொல்ல முடியல, அவளுடைய கண்டிஷன் அப்படி இருக்கு. நாங்க என்ன பண்றது? இல்ல டாக்டர், இதுக்கு வேற வழியே இல்லையா? ஏமா, நான் உன் புருஷன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேனே, அவர் எதுவும் சொல்லலையா? ஒரு குழந்தைய உண்டாயிருந்தா கூட பரவாயில்ல, நாங்க ஏதாவது மேனேஜ் பண்ணி சரி பண்ணியிருப்போம். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே தலையில ஆபரேஷன் பண்ணி அந்த நேரத்திலேயே அவ ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துதான் வெளியே வந்திருக்கா. அதுவே பெரிய விஷயம். ஆனா இப்ப அவ ரெட்டை பிள்ளைய உண்டாயிருக்கா. இப்ப எங்களால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்க பண்றோம். ஆனா நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, வேற வழி இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? ரெட்டை பிள்ளையா? அப்ப ஆரம்பத்திலே நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. ஏமா, அவளுக்கு தலையில ஆபரேஷன் பண்ணதும் இந்த ஆஸ்பத்திரியில தான் நடந்துச்சு. அதனால நாங்க யாருக்கிட்டையும் அவளுக்கு ரெட்டை குழந்தைன்னு சொல்லணும்னு நினைக்கல. அவங்க அப்பாவை கூப்பிட்டு நான் பேசினேன். இது உன் மாப்பிள்ளைக்கும் தெரியும். ஆரம்பத்திலே அவங்க 2 பேருக்குமே ரெட்டை பிள்ளைன்னு தெரியும். உன்கிட்ட யாரும் சொல்லலையா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ரெட்டை பிள்ளைன்னு என் வீட்டுக்காரருக்கும் தெரியுமா? யாருமே எங்க கிட்ட சொல்லலையே. ஐஸுக்கு தெரியுமா டாக்டர்? அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியாதுமா. அவகிட்ட சொல்லவும் வேண்டாம், பயந்துருவான்னு நாங்க தான் சொன்னோம். அதனாலதான் உங்க யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொன்னேன் ஆரம்பத்திலே. ஆனா அவரு வேற வழி இல்லையே டாக்டர். அவ கன்சீவ் ஆகி 4 monthsக்கு மேல ஆயிட்டு. இனிமே அபார்ட் பண்ணா அது அவளுக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா டாக்டர், குழந்தை உண்டாகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா குழந்தை உண்டான பிறகு அதை அழிக்கிறது பெரிய பாவம். அதனாலதான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. தாயும் செய்யும் நலமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோமா. எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம். பாம்பேல இருந்து ஒரு டாக்டரை வர சொல்லியிருக்கோம். கூட நாங்களும் இருப்போம். நீ கவலைப்படாத. எந்த நிலைமையிலையும் நாங்க ஐஸ கைவிட மாட்டோம். அதுவும் இல்லாம ஐஸு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. எனக்கு அவளை ஆரம்பத்துல இருந்தே நல்லா தெரியும். ஐஸுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது டாக்டர். அவ நல்லா இருக்கணும். ஏன்னா நான் பண்ண பாவம் தான் அவளை தண்டிக்குதோன்னு தினம் தினம் உள்ளுக்குள்ள நான் செத்துக்கிட்டு இருக்கேன். என்னால வெளியே சொல்லவும் முடியல. நான் அவளுக்கு கொஞ்சம் நெஞ்ச கொடுமை பண்ணல. இப்ப வரைக்கும் நான் அவளை நிம்மதியா வாழ விட்டதே கிடையாது. நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் டாக்டர், என்ன மாதிரி ஒரு கேடு கட்டவா இந்த உலகத்துல இருக்க மாட்டா. நான் 2வது தரமா கல்யாணம் கட்டிக்கிட்டு ஐஸ போட்டு படாத பாடு பட்டிருக்கேன். ஏன்னா அவ கழுத்தை கூட நான் அறுத்திருக்கேன் டாக்டர். நான் அவளை கேவலமானவா. எந்த நிலையிலையும் ஐஸுக்கு எதுவும் ஆகக்கூடாது டாக்டர். ப்ளீஸ்மா, அழாதீங்க. உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்ப நீங்க மனசு வருந்தி அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்களோ கண்டிப்பா அவ நல்லா இருப்பாமா. பாவம் டாக்டர், அவளை மாதிரி ஒரு நல்லவ இந்த உலகத்துல இருக்க மாட்டா. ஆனா என்ன மாதிரி ஒரு கேடு கட்டவளோ இந்த உலகத்துல இருக்க மாட்டா. புருஷனுக்காக சண்டை போட்டு போட்டு தினம் தினம் அவளை சாகடிச்சிருக்கேன். ஆனா அத்தனையும் பொறுத்துக்கிட்டா. அவ பிள்ளையிலும் அவளும் நல்லா இருக்கணும் டாக்டர். இனிமேலும் அவ கஷ்டப்படக்கூடாது. எப்படியாவது அவ உயிரை காப்பாத்துங்க டாக்டர். என் உயிரை கூட எடுத்துக்கோங்க. அவளுக்கு என்ன வேணுமோ நான் தரேன். அவளை காப்பாத்துங்க டாக்டர். ஏம்மா, நீங்க பலாப்பழம் மாதிரி வெளியில தான் முள்ளு மாதிரி இருக்கீங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு அன்பும் அக்கறையும் இருக்கு. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்க 2 பேரையும் பார்க்கும்போது. அவங்க உங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஆத்மார்த்தமா அன்பு யாருக்கிட்ட இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கவலைப்படாதீங்கம்மா, அழுகிய நிப்பாட்டுங்க. கண்டிப்பா ஐஸுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். அவ நல்லபடியா மீண்டு வருவா. குழந்தையும் நல்லபடியா காப்பாத்த எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்றோம். நீங்க அதுக்கு மேல கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. சரிங்க டாக்டர். கவலைப்படாதீங்கம்மா, நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் கடவுள் பாத்துக்குவாரு. கவலைப்படாதீங்க. நல்லவங்களுக்கு சோதனை வரும், ஆனா கடவுள் கைவிட மாட்டான். நான் இப்பவே கோயிலுக்கு போறேன் டாக்டர். அந்த கடவுளை பார்த்து கேக்குறேன், ஏன் ஐஸ்
அவங்கிட்ட கேக்குறேன். வருத்தப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். சரிங்க டாக்டர், அப்ப நான் வரேன். இந்த பொண்ணு ஒரு நிமிஷத்துல நம்மளே கலங்கடிச்சிட்டாளே. எப்படிதான் ரெண்டு பொண்டாட்டியும் ஒரு வீட்டுல வாழ்றாங்களோன்னு எத்தனையோ நாள் நினைச்சிருக்கேன். ஆனா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி உருகுறாங்க. ஏமா, கை காலெல்லாம் நல்ல தானே இருக்கு, நடுவழியில உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுக்கிற? ஐயா, உங்களால முடிஞ்சதை போடுங்க. ஏமா, நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஏமா, கை காலெல்லாம் நல்ல தானே இருக்கு, உழைச்சு பழக்க வேண்டியதானே? இப்படி கோயிலுக்கு வர்றவங்கிட்ட பிச்சை எடுக்கிறியே, வெக்கமா இல்ல? தம்பி இங்க பாரு. ஏ தம்பி, எதையா நீதான் அவ கூட வந்தவனா? தம்பி, உன்னை பார்த்தா படிச்சவனாட்டம் இருக்கு, கொஞ்சம் தன்மையா நடந்துக்கோ. கோயில்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரியா தெரியுது? இங்க பாரு, ஏதாவது வேண்டுதலா இருக்க போகுது, அதனால அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. உன்னால முடிஞ்சா போடு, போடலையா கிளம்பி போயிட்டே இரு. இந்த வந்துட்டு இருப்பா தோற, ஒரு பிச்சைக்காரிக்கு இன்னொரு பிச்சைக்காரன் உதவியா வரான். சே, இவனுங்களுக்கு வேற விவஸ்தையே இல்ல. ஏமா, ஏன் அனிதா, என்னம்மா நீ இங்க உட்கார்ந்துருக்க? ஒன்றும் இல்லைங்க சாமி, பிச்சை எடுத்து மனுஷர் சாப்பிடலான்ட்டு இருக்கேன். ஆத்தா அப்படியாது மனசு இறங்குறாளான்னு பார்ப்போம். என்னம்மா நீ, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி ஒரு வேண்டுதல்? உன் புருஷன் பார்த்தானா மனசு எவ்வளவு சங்கடப்படுவான்? ஐயோ சாமி, அவருக்கு தெரிய வேண்டாம், அவர்கிட்ட சொல்லாதீங்க. மனசு சங்கடமா இருந்துச்சு, அதான் வேண்டுதல். ஐஸ்வர்யாக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அதனாலதான் வேண்டுதல். என்ன அனிதா, என்ன சொன்னாலும் நாத்திகவாதி மாதிரி நாத்திகம் பேசிட்டு இருப்ப. இப்ப என்ன உன்னை இந்த அளவுக்கு மாத்துனது யாரு? உண்மைதான் சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனாலும் இப்ப என்னவோ மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. எந்த வகையிலையாவது எல்லாம் சரியாகணும்னு தோணுது, அதான் இந்த பக்கம் வந்திருக்கேன். அப்படியே முட்டி போட்டு ஆத்தா கிட்ட மனசு இறங்குவாளான்னு கேட்டுட்டு போலான்னு இருக்கேன். ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா? கோயில்ல மேல கீழே ஏறி இறங்குற என்னாலே முடியாது, 108 படி. இதுல நீ முட்டி போட்டு வேண்டுதல் பண்ண போறியா? ஏமா, உன்ன வேண்டுதல் எதுனாலும் அங்க இருக்கிற சாமிக்கு கேட்கும். இங்க சொல்லிட்டல, அப்படியே வேண்டிட்டு கிளம்பு. இல்ல சாமி, என் மனசுக்கு திருப்தி ஆகாது. நான் முட்டி போட்டு மலை ஏறத்தான் போறேன், மனுஷரு சாப்பிடத்தான் போறேன். என் வேண்டுதலை கேட்டு எப்படியும் ஆத்தா கண்டுறப்பல்ல. ஏமா, இது மட்டும் உன் புருஷன் அரவிந்துக்கு தெரிஞ்சிச்சு, அப்படிதான் என்ன ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடுவான். வீட்டுக்கிட்ட இருந்துகிட்டே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு போன் போட்டு சொல்ல மாட்டேறான்னு கேட்பான். ஐயோ சாமி, நீங்க இங்க இருந்ததா காட்டிக்க வேண்டாம். எனக்கு மனசு சரியில்லை, அதனாலதான் வேண்டுதல். வேண்டுதல்னு நினைச்சிட்டா அதை நிறைவேற்றணும். நீங்க கிளம்புங்க சாமி, நான் சீக்கிரம் வந்துருவேன் வீட்டுக்கு. சரிம்மா, நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. சரிம்மா. அக்கதானே இது, இவருக்கு குடத்தை கூட தலையில வைக்க தெரியாது. தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னா போக மாட்டா, தலையில என்னத்தை வச்சுட்டு வரா? ஒருவேளை நேத்தி கடனோ? யாருக்காக இவ இப்படியெல்லாம் கஷ்டப்படுறா? என்னக்கா இது? என்ன நேத்தி கடனா? எதுக்காக? யாருக்காக இப்படி பண்ற? இக்கா, என்னாச்சு உனக்கு? நீ என்ன பைத்தியமா? கோயிலுக்கு கூப்பிட்டாலே வர மாட்டேன். எப்போவோ ஒரு தடவை அப்பா கூப்பிட்டா அப்பாக்காக போவேன். இப்ப சாமி பக்தின்னு இப்படி பழம் மாறி இருக்க. இக்கா, என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீ, என்ன பிரகாரத்தை சுத்த விடு. நீ வீட்டுக்கு போ, என்னை பார்த்தேனே அம்மாட்ட சொல்லாத. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன வேண்டுதல்னு சொல்லு. ஏன் இப்படி தூக்கிட்டு அழைத? இக்கா, என்ன வேண்டுதல்னு சொல்லுக்கா. வேண்டுதல் என்னன்னு சொன்னா பலிக்காது. நீ பேசாம வீட்டை பக்கம் போ. இங்க பாரு, உன்னை இப்படி என்னால பார்க்க முடியல. நான் போய் அத்தா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கறேன். எல்லாம் அவருக்காக தானே பண்ணுவேன், அவருக்கு வேற வேலையே இல்லை. இங்க பாருடி, சும்மா இருக்கப்படியே இல்லையா? அவருக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. அவர்கிட்ட போய் ஏதாவது சொன்ன தொலைச்சு போடுவேன், தொலைச்சி. அம்மா கிட்டையும் எதுவும் சொல்லாத. எனக்கு சாமி கும்பிடணும்னு தோணுச்சு, நான் செய்கிறேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. அதான் கேட்குறேன், உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன வேண்டுதல்னு சொல்லு, நான் போகிறேன். இங்க பாருடி, மறுபடியும் சொல்கிறேன், என்னை இங்கே பார்த்தேன்னு யாருக்கிட்டேயாவது சொன்ன உன்னை தொலைச்சு போடுவேன். நீ வீட்டை பார்க்க போ, நான் அப்புறமா வந்து பேசுகிறேன்.
இங்க பாரு, இது பால் குடமோ தேன் குடமோ எனக்கு தெரியாது. ஆனா இது உன் மண்டையில கூட நிக்க மாட்டுக்கு. எங்க வைக்கணும்னு கூட உனக்கு தெரியல. நெத்தியில கொண்டு வச்சுக்கிட்டு இப்படி கோயிலை சுத்தி வரங்கறியே. உடம்பு முடியாம போயிட்டுனா உன்னை யாரு பாக்கா? பசங்களை யாரு பாக்குறா? அந்த ஐஸ்வர்யா வேற மாசமா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த நேரத்துல வீட்டு வேலையை மொத்தமும் நீ தான் செய்ய வேண்டியது இருக்கும். இப்ப என்ன உனக்கு நேர்த்தி கடனு வேண்டுதல் என்னன்னு சொன்னா தானே தெரியும். நான் தான் சொல்றேன்ல, இன்னும் 2 சுத்து வர வேண்டியது இருக்கு. நான் போய் முடிச்சிட்டு வரேன். நீ போய் கோயில் வாசல்ல உட்காரு. என்னமோ பண்ணு, சீக்கிரம் வா. அடப்பா அவனே, இவ கண்ணிலேயே தட்டுப்பட்டோம். நேர போய் அம்மாட்ட சொல்லுவாளே. சரி, சீக்கிரமா முடிச்சிட்டு எதையாவது சொல்லி சமாளிப்போம். அடப்பாவி, என்னடா இது? சேவிங் லோஷன்லாம் தடவி இருக்கோம். பாத்தியாப்பா, லோஷன் மட்டுமா தடவி இருக்கான்? உன் சேவிங் பிளேட எடுத்து ஐயா சேவ் பண்ணிட்டு இருந்தாரு. அததான் உனக்கு நான் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுட்டேன். எப்படி ஊம குசும்பு வேலை பார்க்கறான் பாத்தியா? என்ன மட்டும் என்னலாம் சொல்லுவான். டேய், ஹைசிட்ட சொல்லல, சொன்னா அவ்வளவுதான், விரட்டிட்டு அவனை அடிக்கிறதுக்கு போவா. அதே அனிதாட்ட சொல்லியிருந்தனா மகன் என்னெல்லாம் பண்றான்னு சந்தோஷப்படுவா. ஐயோ அப்பா, முதல்ல உன்கிட்ட தான் காட்டுறேன். நீ பார்த்துட்டு அவன்கிட்ட கேளு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவான் பாரு. 2 வடம் இங்க தான் இருக்குடா. நான் எங்கலாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? அடப்பாவி, இவன் எப்போ இத வீடியோ எடுத்திருப்பான்? நம்ம சேவ் பண்றது எப்படி தெரிஞ்சிச்சு? வசமா மாட்டிக்கிட்டோமே. என்ன ஐயா திருட்டு முடி முழிக்கிற? இத்தனை நாளும் என்னதான மாட்டி விடுவீரு? இப்ப எப்படி வசமா சிக்குனேடா? அது வந்து சும்மா லேசா தடவி பார்த்தேன். அப்புறம் லேசா பிளேட வச்சு பார்த்தேன். எனக்கென்ன இழுக்கு வாட்டரும்? நானும் படியாள வந்த பிரபு இதெல்லாம் பண்ணணும்ல, அதான் எப்படின்னு பார்த்தேன். அதுக்கு உடனே வீடியோ எடுப்பியல. இவள உனக்கு என்னத்துக்குள்ள இப்படி வேண்டாத வேலை? எப்படி எப்படி பெரிய ஆள வந்த உடனே நீரும் பண்ணணுமா? ஐயோ, என்னப்பா இது? நீதான் கூடலாம பேசுறேன்னா இந்த பையன் சொல்றதெல்லாம் நீ கேப்பியா? அது சும்மா ட்ரையல் பார்த்தேன். உடனே போட்டு அடிச்சிட்டு வந்திருக்கான். இதுவாடா ட்ரையலு? ஆமாப்பா, இது ட்ரையல் தான். மெயின் பிக்சரு அப்புறம் இன்னொரு நாளைக்கு வரும். வரும் வரும். உங்க அம்மாட்ட சொன்னா நல்ல 4 சாத்து சாத்துவா. இப்பவே போய் காட்டட்டா? ஐயோ, ஏப்பா நீ வேற delete பண்ணுப்பா. அம்மா பார்த்துச்சுன்னா தோலை உடைச்சு தொங்க விட்டுருவா. அந்த பயம் இருக்குல்ல, அப்ப என்னத்துக்குள்ள இப்படி சேட்டை பண்ணுத? பயம்லாம் இல்ல, ஆனாலும் ஐசு டென்ஷன் ஆயிடுவா. அதான் வேண்டான்னு சொன்னேன். நீ சரியான கொலமாடி போயதாம்ல. பொருடி, உனக்கு ஒரு நேரம் கிடைக்கலாம், அப்ப வச்சுக்கிடும் கச்சேரிய. ஏங்க இங்க நின்று கதை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அனிதாவை காணோம். என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. என்னம்மா சொல்ற? அனிதாவை காணுமா? எங்க போயிடுக்கும்? எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துச்சு. அப்புறம் உனக்கு எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துச்சு. அப்புறம் வீட்டில் வச்சுட்டு ஒரு வேலை இருக்கு, இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போச்சு. அவ சொல்லிட்டு போய் 4 மணி நேரம் ஆகுது. என்னம்மா வெளியே போயிருக்கா? என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டீங்களா? ஏங்க எப்படி இருக்கீங்க? கழுத கிட்டா குட்டி சிவரு எங்க போயிருப்பா? அவ ஆத்தாவை பக்கம் போயிருப்பா. அன்னைக்கு நீ திட்டி விட்டுட்டல்ல, அதனால மகாராணிக்கு கோவம் வந்திருக்கும். இங்க இருந்து அங்க போய் நிப்பா. நீங்க புரியாம பேசாதீங்க. அவங்க அம்மா வீட்டை பார்க்க போக சொன்னதே அவதான். அங்கெல்லாம் போக மாட்டா. முதல்ல போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க. ஆமாப்பா, அனிதா பாவம் தெரியுமா? அனிதா எங்கேயாவது போயிட்டு வழி தெரியாம நிக்குதோ என்னமோ. நீ போய் பார்த்து கூட்டிட்டு வாப்பா. தம்பி, அனிதா அம்மாக்கு எல்லா இடமும் தெரியும். அது எப்படி வழி தெரியாம போவோம்? யாருக்கிட்டயாவது பேசிட்டு இருந்திருக்கும், லேட் ஆயிருக்கும். இங்க பாரு ஐசு, என்னாலலாம் போய் பார்க்க முடியாது. அவ பண்ண காரியம் அப்படி. நான் அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது. நான் பேசினாலும் அவளுக்கு பிடிக்காது. நடு ரோடுன்னு கூட பார்க்காம சண்டை இழுப்பா. ஏன் விட்டா என் அறைய கூட செய்வா. என்னதான் என்ன பேசுறீங்க? அவ பாவம், ஆளை காணோன்னு நான் பதறிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
ஒழுங்கா போய் முதல்ல அனிதா எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வாங்க. ஆமாப்பா, வாப்பா நம்ம போய் பாப்போம். அம்மா சொல்றதுதான் சரி. நான் சொல்றத யாரும் கேட்காதீங்க. என்னமோ பண்ணுங்க. இருங்க, போய் பார்த்துட்டு வரேன்.